அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் ஜக்காத்துக்காக ஒட்டகம் வழங்கிய ஒரு நபரை பற்றி இன்ஷா அல்லாஹ் நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஹஜ்ரத் உபை இப்னு கலஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை அவங்கள நீங்கள் போய் ஜக்காத்லாம் வசூலிச்சுட்டு வாங்க அப்படின்னு அனுப்புகிறாங்க. அதே மாதிரி இவங்களும் சரின்னு போகிறாங்க. போயிட்டு ஒரு சஹாபிக்கிட்ட அவங்களுடைய சொத்துக்கள் எல்லாம் கணக்கெடுக்கிறாங்க. எடுத்தோடனே இப்போ உங்ககிட்ட இருக்கிற சொத்துக்கெல்லாம் நீங்கள் ஓராண்டு, அதாவது ஒரு வருஷம் பூர்த்தியான ஒரு ஒட்டக குட்டியை நீங்கள் ஜக்காத்தாக கொடுக்குறது உங்கள் மேலே கடமையாக இருக்குது அப்படின்னு உபை இப்னு கலப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க அந்த சஹாபிக்கிட்ட. உடனே அவர் அதெல்லாம் கேட்டுட்டு அந்த சஹாபி சொல்கிறாரு, ஓராண்டு பூர்த்தியான ஒட்டகக்குட்டி பாலும் கொடுக்காது, சவாரியும் செய்ய முடியாது. அதனால நான் உங்களுக்கு ஒரு தரமான ஒரு வாலிப பெண் ஒட்டகத்தை தரேன். நீங்கள் அதில் ஏறி சவாரியும் செஞ்சுக்கலாம், அதில் நீங்கள் பாலும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உபை இப்னு கலஃப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, இல்லை, நான் அளவுக்கு அதிகமான பொருளை ஜக்காத்தா வாங்குறதுக்கு எனக்கு அனுமதி இல்லை. நீங்கள் ஒருவேளை இதை கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்போ பயணத்தில் தான் இருக்காங்க. இப்போது இந்த ஒரு இடத்துக்கு வருவாங்க. அந்த இடம் இங்கேருந்து பக்கத்தில் தான் இருக்குது. வேணா நீங்களே போய் இதை நபிக்கிட்ட கொடுங்க. ஒருவேளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதை ஏற்றுக்கிட்டாங்கன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்படி அவங்க வேணான்னு சொல்லிட்டாங்கன்னா, நான் வாங்குற மாதிரி இருந்தால் அது என் மேலே குற்றமாயிரும் அப்படின்னு உபை இப்னு கலப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்கிறாங்க. உடனே 2 பேரும் கிளம்பி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருக்க இடத்துக்கு போகிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகத்துக்கு வந்ததுக்கப்புறம் அந்த சஹாபி சொல்கிறாரு, யா ரசூலல்லாஹ், இதுவரையும் என்கிட்ட ஜக்காத் வசூலிக்கன்னு யாருமே வந்ததில்லை. இப்போ வந்திருக்காரு. இவர் என்கிட்ட ஒரு ஒட்டக குட்டியை ஜக்காத்தாக கொடுக்கணும்னு சொன்னார். நான் தான் அதன் மூலியமாக பாலும் கறக்க முடியாது, சவாரியும் செய்ய முடியாது. அதனால் ஒரு உயர்தரமான ஒரு வாலிப பெண் ஒட்டகத்தை நான் தரேன் அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் அவர் மறுத்துட்டாரு. அதனால தான் நான் உங்ககிட்ட வந்திருக்கேன் அப்படின்னு அந்த சஹாபி சொல்கிறாங்க. இதை கேட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நாங்கள் உனக்கு சொன்ன, அதாவது ஒரு ஒட்டக குட்டி, ஓராண்டு பூர்த்தியான ஒட்டக குட்டி தான் உன் மேலே கடமையாக இருக்குது. ஆனால் அதை விட அதிகமான பொருளை நீ தரதா இருந்தால் தரலாம், அதை நாங்கள் ஏற்றுக்குவோம். அதற்குரிய கூலியை அல்லாஹ் உனக்கு தருவான் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. உடனே அந்த சஹாபி அதே மாதிரி ஒரு வாலிப பெண் ஒட்டகத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கக்கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அவர்களுடைய பரக்கத்துக்காக துவா செஞ்சாங்க. அவங்க மேலே இவ்வளவு தான் கடமையாக இருக்குன்னு தெரிஞ்சும் அவங்க அளவுக்கு அதிகமாக கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. இன்ஷா அல்லாஹ் அவங்க வச்சுருக்க சொத்துக்கு ஜக்காத் கொடுக்கக்கூடியவங்களாக இருக்கணும். அதுக்குன்னு ஒரு நிர்ணய அளவு இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அதை கொடுக்கக்கூடியவங்களாக நம்ம ஒவ்வொருவரும் இருக்கணும். அல்லாஹ் தஆலா நம் ஒவ்வொருவருடைய மனதில் உள்ள அழுக்கையும் நீக்கி விசாலமான ஒரு மனதை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. இன்னும் நம்முடைய பாவங்களை மன்னித்து சொர்க்கத்திலும் மேலான ஜன்னத்துல் ஃபிர்தோஸ் என்னும் சொர்க்கத்தில் நாம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன்.